வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள். கடந்த முறையே நான் சொன்ன மாதிரி, எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன். ஏன்னா சூரியனை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார். இப்போ சிம்மத்தில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 பகுதியாக நான் பேசுகிறேன். அதனால் இப்போது 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு கணக்கு, 15 தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த முதல் பகுதியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யார்? 6ஆம் வீட்டுக்கு உடையவர், 11ஆம் வீட்டுக்கு உடையவர், உஷ்ணாதிக்க கிரகம். அது ஒரு விதத்தில் பகை தானே. அப்போ செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கும்போது என்ன பிரச்சனை? ஹெல்த்து பார்த்துக்கணும். ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு ஃபைனான்ஸ்லேயும் ப்ராப்ளம் வரும். கடன் தொந்தரவுகள் 2மே உண்டு. சில நேரங்களில் பாருங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான ஏரியாலாம் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சரியான பிரச்சனை வரும். கன்ஸ்ட்ரக்ஷனில் 100 செலவாக வேண்டிய இடத்துல 200 செலவாகும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் வண்டி வாகனங்களை ஓட்டும்போது இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, கண்ட நேரத்தில் டிரைவிங் பண்ணுறது, இதெல்லாம் இரத்த காயங்களை உருவாக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது யார்? செவ்வாய். அதை புரிஞ்சுங்க. அதனால் கவனமாக இருங்க. உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்குடைய குரு, 7க்கும் 10க்கும் உடைய குரு எங்கே இருக்கார்? 12ஆம் வீட்டில் இருக்கார். தொழிலில் கொஞ்சம் மந்த நிலைமையை பற்றி இது பேசாது. சரி, கொஞ்சம் மந்த நிலைமை இருக்கட்டும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை தொழிலில் பார்ட்னர்ஸ்குள்ளேயோ தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள், சில ஆர்கியூமெண்ட்ஸு, அதனால் கொஞ்சம் மென்டல் அப்செட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் கூட புத்தி சாதுரியம் என்பது மிக சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் நல்ல ஒரு அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டியை கொடுப்பாங்க. அதனால் எதையுமே ஆராய்ந்து 2 பக்கத்தையும் பார்த்து டிசைட் பண்ணுவீங்க. அவசர கதியில் எதையுமே நீங்கள் டிசைட் பண்ண மாட்டீங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கும். ஐடி ஃபீல்டு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நல்ல பிரேக் த்ரூ இருக்குது. இதே நேரத்தில் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்களை மாற்றுவது, சில நல்ல செல்ஃபோன் வாங்குகிறேன், ஆடை ஆபரண சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வீடு அமைதியாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கொஞ்சம் கமோஷன்ஸ் இருக்கலாம். சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி வரும். ஜென்யூனாக பிரச்சனை இல்லை, ஈகோ கிளாஷ். நான் சொல்கிறது நீ கேட்கல, நீ சொல்கிறத நான் கேட்கல, இதுதான் கரெக்டு, அதுதான் தப்பு. இதில் உங்களுடைய அப்ரோச்சில் ஒரு மெச்சூரிட்டி தேவை. அப்போ அனாவசியமான இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும். குழந்தைகளுடைய வெல்ஃபேர் நன்னா இருக்குது. தொழிலில் சில நேரங்களில் சில புது கான்டாக்ட்ஸ், இப்போ வெளிநாட்டு சம்மந்தமாக சில கான்டாக்ட்ஸு, தொழில் அபிவிருத்திக்கான ஒரு சமாச்சாரங்கள், சில உருப்படியான செலவுகள், சுப விரயங்கள்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு காலமாக தான் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் திருமணத்திற்காக சில செலவுகள்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அடைவீர்கள். படிப்புக்கான செலவுகள் ஏற்படும். அதுவும் உங்களுக்கு ஒரு விருத்தியை தரக்கூடிய ஒரு செலவாக தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் 4ஆம் வீட்டிற்குள் போகிறார். 3லேருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். தொடர்ந்து ஒரு 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 வாரத்துக்குள்ளே அந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்குள் செல்வார், அதாவது துலாத்துக்குள்ளே போவார். அதே நேரத்தில் புதனும் 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ 4ஆம் வீட்டில் புதன் உச்சம். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 20 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு, அதாவது என்ன சொல்லலாம், 2nd கியர் 3rd கியரில் ஓடிட்டு இருந்த வண்டியை 4th போட்டு 5th தூக்குற மாதிரி இல்லை ஜம்முன்னு வண்டி ஓட ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அப்போது நம்ம கையில் எடுக்கிற காரியங்கள்லாம் நல்ல ஒரு உயிர் பெற்று ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால்
அது 4th வீக்கில் வருது. 3rd வீக் கடைசியில் இல்லை 4th வீக்கில். அப்போ இன்னும் தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக அது அமையிறதால மனசில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு காலம். ஒரே விஷயம் என்னென்னா, தொழிலில் சில அபிப்பிராய பேதங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அபிப்பிராய பேதங்கள், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சுமூகமாகவும் சரியான முறையிலையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இது ஒரு சிறப்பான மாதமாக அமைவது என்பது உறுதியாக நீங்கள் நம்பலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.